ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர்ஃபர் தமிழ் இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவர் ஒரு விசித்திரமான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ட்விட்டரில் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போடுவார், இல்லாட்டி அவரோட ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுவார், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு புதுசாக அறிமுகப்படுத்துவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் பண்ணிகிட்டே இருப்பார். இவர் ஒரு ஏலியன் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. எலான் மஸ்கை இன்டர்வியூ எடுக்கும்போது, நீங்கள் ஒரு ஏலியனா அப்படின்னு கேட்கும்போது, எலான் மஸ்க்கும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நான் ஒரு ஏலியன் தான் அப்படின்னு கடந்து போயிட்டார். அப்படிப்பட்ட மனிதரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரான எலான் மஸ்க் இப்போ இருக்கார். எலான் மஸ்கோட சிறு வயசு காலம் ரொம்பவே கடினமாக இருந்தது. எதனால் அப்படின்னா, அவங்களோட அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்க. இவர் அவங்களோட அப்பாவோட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. எலான் மஸ்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதனாலேயே அவர் ரொம்ப தனிமையில் இருந்ததுனால நிறைய புக்ஸு படிக்க ஆரம்பித்தார். முக்கியமாக அவர் ஸ்பேஸ் பற்றின புக்ஸ் நிறையவே படிக்கவும் ஆரம்பித்தார். அவருடைய 10 வயசு இருக்கும்போது ஒரு கேம் கிரியேட் பண்ணி அது 12 வயதில் விற்கவும் செஞ்சார். அடுத்தப்பில் பள்ளி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கனடாவில் அவங்க அம்மாவோட படிக்க ஆரம்பித்தார். அங்கே என்ன படித்தார் அப்படின்னா பொருளாதாரமும் இயற்பியலும் படிக்க ஆரம்பித்தார். அடுத்து இன்டர்ன்ஷிப்புக்காண்டி அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் ராக்கெட் கேம்ஸ் பணிபுரிஞ்சார். 1995 அவரோட சகோதரர் கிண்டலுடன் சில நண்பர்களோட SIP2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குனார். இந்த நிறுவனத்தோட முக்கியமான வேலை என்னது அப்படின்னா டோர் டெலிவரி பண்ணுறது தான். SIP2 நல்ல பெரிய நிறுவனமாக மாறுனுச்சு. முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனத்தை விற்கிறதுக்கு ரொம்பவே முற்பட்டாங்க. ஆனால் எலான் மஸ்க்கு இது விருப்பமில்லை. இருந்தாலும் விற்றாங்க. விற்ற காசில் பாதி எலான் மஸ்க்கு கொடுத்துட்டாங்க. எலான் மஸ்க்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா $22 மில்லியன் கிடச்சிச்சு. இதை வச்சுட்டு அடுத்தாப்புல ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சில பேரோட உதவியோட ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. அது என்னது அப்படின்னா bankingx.com அப்படின்னு உருவாக்குனாங்க. கம்பெனி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அடுத்தாப்புல நிறைய போட்டிகள் வர ஆரம்பிச்சிச்சு. இதனால் எலான் மஸ்க் இந்த போட்டிகள் தவிர்க்கிறதுக்காண்டி கம்பெனிகள் எல்லாமே இணைத்தார். அதை இணைச்சதுக்கு அடுத்தாப்புல பேர் என்ன வச்சார் அப்படின்னா பேபால் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. பேபால் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனால் இடையில் ஈபே சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் பேபாலை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பேபாலோடைய நிறுவனம் முதலீட்டாளர்கள் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனை பண்ணாங்க. ஆனால் எலான் மஸ்க்கு இது பிடிக்கவே இல்லை, ரொம்பவே எதிர்த்தார். அதனால் எலான் மஸ்க்கை தலைமை பொறுப்பில் நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேபால் விற்கவும் செஞ்சிட்டாங்க. அதுலேருந்து பெருந்தொகையை வாங்கி எலான் மஸ்க்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க. $180 மில்லியன் வரை எலான் மஸ்க்கு கிடச்சிச்சு. 100 மில்லியனை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. $70 மில்லியன் டெஸ்லா அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. 10% சோலார் சிட்டி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினாங்க. ஸ்பேஸ் எக்ஸில் நிறுவனத்தை வேலை சேர்க்கறதுக்கு நாசாவில் வேலைக்கு பார்த்துட்ருப்பாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் பார்த்து வேலைக்கு சேர்த்தாங்க எலான் மஸ்க்கு. ராக்கெட் செய்கிறதுக்கு நிறையவே பணம் தேவைப்பட்டது. அதுவும் உதிரி பாகங்கள் நிறையவே தேவைப்பட்டது. அதனால் எலான் மஸ்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரி பாகங்களை அவரே உற்பத்தியும் செய்ய ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ராக்கெட் விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெடித்து சிதறிடுச்சு. அடுத்த ராக்கெட்டு விண்வெளிக்கு போகும்போதே வெடித்து சிதறிச்சு. இப்படியே அவருக்கு தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறனால இவர் லக்கி இல்லாத பெர்சன் அப்படின்னு சொல்லி நிறையவே அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு நாசா ஆதரவு கிடைச்சிச்சு. எலான் மஸ்க்கு நாசாவோட ராக்கெட்டில் செயற்கைக்கோள் பொருத்தி வெற்றிகரமாகவும் விண்ணிலையும் செலுத்திட்டாங்க. அடுத்த ப்ராஜெக்டை எலான் மஸ்க்கு நாசாவில் கிடச்சிச்சு. $1.100 மில்லியன் வரைக்கும் ஒப்பந்தம் செஞ்சு நாசாவில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு. அதுவும் வெற்றிகரமாக செலுத்திட்டார். செயற்கைக்கோள் வெற்றிகரமாக மேலே போயிடும். ஆனால் ராக்கெட்டு திருப்பி பூமிக்கே வரும். அது உடஞ்சிடும். கடலில் விழுந்தோ இல்லாட்டி பூமியில் விழுந்தோ உடஞ்சிடும். அப்படி உடையக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க எலான் மஸ்க்கு. அதில் வெற்றியும் பெற்றுட்டாங்க. அந்த ராக்கெட்டு மறுபடியும் எங்கே போணுச்சோ அதே இடத்துல திருப்பி நின்றும். 2021 143 செயற்கைக்கோள் பொருத்தி விண்ணிலையும் செலுத்தினாங்க. இது பெரிய வெற்றியும் பெற்றார். உலக சாதனையாகவும் படைக்கப்பட்டது.
2021 ஒரு வரலாற்றை படைச்சாரு. செப்டம்பர் மாதம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொதுமக்கள் வந்து விண்வெளிக்கு சுற்றுலா போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு 2 ஆண்கள் 2 பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காண்டி வந்து பல பயிற்சிகளும் கொடுத்து விண்வெளியும் அனுப்புனாங்க. இது வந்து பூமியிலேருந்து 575 கிலோமீட்டர் தொலைவில் வந்து 3 நாட்கள் வந்து ராக்கெட்லேயே பயணம் மேற்கொண்டாங்க. அடுத்த அதிரடியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா 2014 யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. மூளையில் வந்து சிப் வைக்கிறது தான். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. அந்த ஆளுக்கு வந்து எதுவுமே ஆகலை. இது எதனால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பக்கவாதத்தில் உள்ளவங்க, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அவங்களால எந்த செயலுமே பயன்படுத்த முடியாது. அதனால் அவங்களுக்காண்டி வந்து இந்த சிப் மூலமாக செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்பையும் ஒரு ஆளுக்கு வந்து பொருத்துனாங்க. அவரும் வந்து நல்லா வந்து அதாவது அவரால் நடக்க முடியாது. பக்கவாதத்தில் உள்ளவங்க, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது நல்லாவே வந்து யூஸாக இருக்கும். அவங்க மைண்டில் என்ன நினைக்காங்களோ அந்த சிப் மூலமாக கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி இல்லாட்டி லேப்டாப்போ எதுனாலும் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன நினைக்காங்களோ அது வந்து கிளிக் ஆகும். ஒரு கேம் விளாடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கேம் கிளிக் பண்ணால் அது வந்து உள்ளே போகும். அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினச்சா கூட அது வந்து கிளிக் பண்ணி அதுக்காக போக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச ஒரு சிறப்பான இது. ஆனால் சில பேர் இது என்ன சொல்லுதாங்க அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் மீறி என்னனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. நிறைய பேர் வந்து வரவேற்றாலும் நிறைய பேர் வந்து இது வரவேற்கவே இல்லை. நிறைய பேர் வந்து எதிர்த்தாங்க. அதே மாதிரி எலான் மஸ்க் வந்து இந்த எர்த்து ஒரு நாள் அழிய தான் போகுது, அதனால் எல்லாருமே மார்ஸ்க்கு வாங்க அப்படி சொல்லி எல்லாருமே அழைச்சிட்டு இருக்காரு. அதுக்கான ஏற்பாடும் அவர் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கார். மார்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, அங்கே தண்ணி இருக்குதான்னு பார்க்குறது, ஆட்களை அங்கே போய் விடுறது, அங்கே போய் செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து எலான் மஸ்க் வந்து பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி அவளோட டெஸ்லா கார் வந்து ரொம்பவே சிறப்பாகவே ஓடிட்டு இருக்குது. இதுலேயும் என்ன வந்து ஒரு சிறப்பு என்னது அப்படின்னா ஆள் இல்லாமலேயே அதுவாகவே போகும். அதாவது நம்ம வந்து காரில் ஏறி இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னோம் அப்படின்னா காரை யாருமே டிரைவர் யாருமே இல்லாமல் அதுவாகவே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து விட்டுரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற எலான் மஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.